அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று 12/3/2025 புதன் காலை ஸ்ரீ அனந்தபத்மநாப சுவாமி அவர்கள் பின்னைக்கிளை வாகனத்தில் வனபோஜன அலங்காரத்தில் திருவீதி புறப்பாடு கண்டருளினார். அழகான மஞ்சள் பட்டுடுத்தி நீலச் சட்டையில் அழகிய எளிமையான அலங்காரங்களுடன் தலையில் கொண்டையுடன் மயிர்பீலி சொருகியவாறு காதில் மகரகுண்டலங்கள் ஒளிவீச அழகான மலர் மாலைகளுடன் பின்னைக்கிளை வாகனத்தில் கோபாலனாக பெருமாள் எழுந்தருளியிருந்தார். பெருமாளுக்கு அருகில் அவருடைய நண்பர்கள் இருவர் அலங்காரங்களுடன் மாலைகளை அணிந்தவாறு அவருடன் காட்சியளித்தனர். பழங்களும் தயிர் சோற்றின் திரளையும் கைகளில் ஏந்தியவாறு பகவான் இன்று திருவீதி புறப்பாடு கண்டருளிய வைபவத்தின் பின்னே ஒரு அற்புதமான கதை ஒன்று உண்டு. ஒரு முறை கிருஷ்ணன் தனது நண்பர்களுடன் யமுனா நதி தீரத்தில் மாடுகளை மேய்த்தவாறு வெகு தூரம் சென்று விட்டார். அங்கே சென்றவுடன் பசியாலும் தாகத்தாலும் வருந்திய அந்த இடைச்சிறுவர்கள் யமுனா நதியின் தெள்ளிய நீரை அருந்தி தங்களுடைய தாகத்தை தீர்த்துக் கொண்டனர். இருப்பினும் பசியை தாங்க முடியாததால் கிருஷ்ணனிடம், ஹே கிருஷ்ணா, பலராமா, எங்களுக்கு மிகவும் பசிக்கின்றது, ஏதேனும் உணவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று பிரார்த்தித்தனர். அந்த இடத்திற்கு வெகு அருகிலேயே யஜ்ஞங்கள் செய்யக்கூடிய ஒரு அழகான முனிவர்களின் தவச்சாலை இருந்தது. அங்கிருக்கக்கூடிய முனிவர்கள் சதா பெருமானை ஆராதித்து வேள்விகள் செய்த வண்ணம் இருந்தனர். அந்த யஜ்ஞ பத்தினிகள் கிருஷ்ணனுடைய திருவிளையாடல்களை கேட்டு அவரை தரிசிக்க ஆவல் உடையவராயிருந்தும் நித்தியப்படிக்கான அவர்களுடைய கடமைகளை செய்வையே அவருக்கு நேரம் சரியாக இருந்ததனால் அவர்களுக்கு கிருஷ்ண தரிசனம் கிட்டாமல் இருந்தது. பகவான் அனைத்தையும் அறிந்தவனாயிற்றே தன்னுடைய இடைத்தோழர்களை கூப்பிட்டு அங்கே சென்று வேள்விச்சாலையில் வேள்விகளை புரிந்து கொண்டிருக்கும் முனிவர்களிடம், தாங்கள் மாடு மேய்த்தவாறு வெகு தூரம் வந்துவிட்டோம், பசிக்கின்றது, எங்களுடன் கிருஷ்ணனும் பலராமனும் வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு உணவு தேவை என்று கேட்டு வாங்கி வாருங்கள் என்று அனுப்பி வைக்கின்றார். அந்த இடைய சிறுவர்களும் அங்கு சென்று பிரார்த்திக்க அவர்களோ வேள்வியில் கவனமாக இருந்து எந்தவித உணவையும் தரவில்லை. ஏமாற்றமடைந்த அந்த பிள்ளைகள் கிருஷ்ணனிடம் திரும்பி வந்து நடந்ததை கூறுகின்றார்கள். கிருஷ்ணன் இம்முறை நேராக சென்று அங்குள்ள அந்தன பெண்டீர்களிடம் யாசியுங்கள், மறக்காமல் கிருஷ்ணனும் பலராமனும் இங்கு வந்துள்ளதை தெரிவியுங்கள் என்று கூறி அனுப்புகின்றார். கிருஷ்ணன் வந்திருக்கின்றான் என்று அறிந்ததும் அந்த அந்தன பெண்டீர் அனைவரும் பல்விதமான உணவு வகைகளை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணனை காணும் ஆவலில் ஓடி வருகின்றார்கள். வேள்விகள் செய்யும் தவசிகள் எவ்வளவோ தடுத்தும் அவர்களுடைய பேச்சை மீறி கிருஷ்ணனை காண வேண்டும் என்ற ஆவலில் ஓடி வந்து கிருஷ்ணனிடத்தில் அத்தனை உணவு வகைகளையும் சமர்ப்பித்துவிட்டு அவனை வணங்கி அவனுடைய ரசானுபவங்களை சுவைக்க ஆரம்பித்தனர். கிருஷ்ணன் அவர்களுக்கு அருள் புரிந்து அவர்களை கட்டாட்சித்தார். தாங்கள் திரும்பிச் சென்றால் தங்களுடைய குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்வார்களா என்று அவர்கள் கேட்டபொழுது அவர்களுக்கு நல்ல விதமாக எந்த விதமான குறையும் வராது, அவர்கள் குடும்பத்தினர் எக்காலத்திலும் இதற்காக அவர்களிடம் கோபம் கொள்ள மாட்டார்கள் என்று கூறி கிருஷ்ணன் அவர்களை திருப்பி அனுப்பித்தார். கொண்டு வந்த உணவு வகைகளை தன்னுடைய கையாலேயே அழகாக தன்னுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்கள் உண்ணுவதை பார்த்து சந்தோஷப்பட்டாராம். பிறகு அந்த சிறுவர்கள் கிருஷ்ணனுக்கு அழகாக உணவை உருட்டித்தர கிருஷ்ணனும் பலராமனும் அதை உண்டு சந்தோஷம் அடைந்தனர் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் அற்புதமாக தெரிவித்துள்ளனர். யாதவாபிதயத்தில் சுவாமி தேசிகன் வர்ணிக்கின்றார், மகீயசா மண்டித பாணி பத்மம் தத்யன்ன சாரேன மதுப்ளுதேன திருஷ்ட்வா நனந்துர் க்ஷுதயான்விதாஸ்தம் வத்சானுச்சர்யாசு வயஸ்ய கோபாஹ. தன்னுடைய அழகான தாமரை போன்ற திருக்கைகளால் தத்யன்ன சாரேன அழகான தயிர் சோற்றின் திரளை கண்ணன் அழகாக தன்னுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்தளித்தான் என்று கூறுகின்றார். இதையே பாகவதத்தில் பகவான் அபி கோவிந்தஸ் தேனைவான் நேன கோபகான் சதுர்விதே நாசயித்வா ஸ்வயம் சபுபுஜே பிரபு. கோவிந்தனாகிய பகவான்
அழகான அந்த அன்னத்தை தன்னுடைய தோழர்களோடு பகிர்ந்து கொண்டு தானும் உண்டு மகிழ்ந்தான் என்று குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட அற்புதமான காட்சியைத்தான் நாம் இன்று இந்த அலங்காரத்தில் தரிசிக்கின்றோம். ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி அவர்கள் அற்புதமான அந்த தயிர் அன்னத்தை தன்னுடைய தோழர்களோடும் பகிர்ந்து கொண்டு நம்மையும் சந்தோஷப்படுத்திய அந்த திருவீதி காட்சியை மனமாற கண்டு ரசிப்போமாக. ஸ்ரீ அனந்த பத்மநாபன் திருவடிகளே சரணம்.